ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் லதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீல் மேக்கர் மசாலா கறி பண்ண போகிறோம். மீல் மேக்கர் மசாலா கறி ரெசிபி வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்கூடயும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செம்ம காம்போவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குவிக் ரெசிபி தான். ஸோ இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 200 கிராம்ஸ் நான் எடுத்துருக்கேன். இதுக்கு 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் ஆனியன், கோகோனட் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். அண்ட் தென் பூண்டு வந்து ஒரு 5-6 பல் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து ஒரு 6 பீசஸ், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறமா இது வந்து தனியா, ஃப்ரெஷ்ஷான தனியா நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அண்ட் தென் இதுக்கு தேவையான கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கணும். ஸோ இவ்வளோ தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் தேவை. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மீல் மேக்கரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 an hourலேருந்து 40 minutes ஊறணும். ஸோ அப்போ வந்து நல்ல ஒரு டேஸ்ட் தரும். அதுக்குள்ளே மசாலா ஃபுல்லாக இறங்கும். சரிங்களா, வாங்க ரெசிபி பண்ணலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். இதுக்கு நம்ம ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் போட்டு ரெசிபி பண்ண போகிறோம். ஏன்னா தேங்காய் சேர்க்குறதால உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கடலை எண்ணெய் இல்லை ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ தனியாக காஞ்ச மிளகா போட்டாச்சு. இப்போ பூண்டு போட போதும். பூண்டு ஜஸ்ட்டு தலையும் வாலும் கட் பண்ணிட்டு போட்டால் போதும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தனியாக. இதை நம்ம இப்போ பிளேட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். லைட்டாக வதக்கி எடுத்துட்டா போகிறோம். பூண்டை, கொத்தமல்லி நல்லா ஃப்ளேவர் இறங்கியிருக்கு. வறுக்கும் போதும் நல்ல ஃப்ளேவர் வரும், அது வரணும். இப்போது இந்த எண்ணெயிலே, இந்த கடாயிலே நம்ம வந்து தேங்காய் போட்டுற போகிறோம். ஒரு பவுல் தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தேங்காய் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வறுப்படணும். இதை வந்து சாம்பார் வெங்காயம் நம்ம எடுத்து வச்சோடனே ஒரு 3-4 பல்லு. ஸோ அதை வந்து இதில் போட்டுடும். போட்டு லைட்டாக ஒரு வதக்கு தான், சும்மா ஜாஸ்தி நாங்கள் லைட்டாக, அவ்வளோதான் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆறட்டும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வதக்க ஆரம்பிச்சிடலாம். மீல் மேக்கர் நல்லா ஊறி இருக்கு, பாருங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ சூப்பராக ஊறி இருக்கு மீல் மேக்கர். இந்த அளவுக்கு தான் ஊறணும். ஓகேங்களா, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தாளிப்பு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இது கல்லுப்பு. ஸோ நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் போடுவேன். நல்லா வதங்கட்டும். ஸோ இது வதங்குற டைமுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி, தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சிடலாம். தேங்காய் பேஸ்ட்டில் என்னென்ன போடுறோன்னு ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிடுறேன். தேங்காய் வதக்கியிருக்கோம். சாம்பார் வெங்காயம் சும்மா லைட்டாக போட்டுடுறோம். தனியா, காஞ்ச மிளகா, பூண்டு, இது கூடவே நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க தக்காளியும் போட்டுடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்லோவில் தான் இருக்குது. மீடியமில் இருந்து நான் இப்போ ஸ்லோ பண்ணிட்டேன். நல்ல ப்ரௌனாக இருக்குங்க, சூப்பராக வதங்கியிருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இந்த மசாலா எல்லாமே வேகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றுறது. ஸோ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி போதும். இதுக்கு சைமல்டேனியஸ்லி நம்ம இதை வந்து மீல் மேக்கரை ஊற வச்சு ஒரு 20 minutesலேருந்து 25 minutes ஆகிடுச்சு. ஸோ இந்த மீல் மேக்கரை நம்ம இதில் போட போகிறோம். தண்ணி இல்லாமல், நல்ல தண்ணியில் தான் வச்சுருக்கோம். பட் ஸ்டில் தண்ணி இல்லாமல் போட்டுருங்க.
அழகாக இருக்குது பார்க்க குட்டியா மீல் மேக்கர். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டேயில் மீல் மேக்கர் வித் சப்பாத்தி செம்ம காம்பினேஷன். வீக்கெண்ட்ஸில் பொறுமையாக நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தோசை கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மீல் மேக்கர் போட்டாச்சு. இதை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்குது. நம்ம கொஞ்சம் மீடியமில் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா கொதிக்கணும். இந்த மசாலா ஃபுல்லாக மீல் மேக்கருக்குள்ளே இறங்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. கன்சிஸ்டன்சி எல்லாமே அழகாக இருக்குது. இப்போது நம்ம வந்து கரம் மசாலா அண்ட் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுடலாம். ஸோ ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் அண்ட் ஒரு பிஞ்சு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே போட்டு வேண்டியதான். அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாமே ரெடி. ஸோ வெங்காயத்தை வதக்க வேண்டியதுதான். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோன்னா ஒன்றும் இல்லை, வெங்காயம் மட்டும் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிட்டா போதும். டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இது ஆகிடுச்சு. வறுத்தரைக்க ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் ஆறின பிறகு தான் மிக்சியில் போடணும். அண்ட் மீல் மேக்கர் சைமல்டேனியஸாக நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு டைம் இல்லை, இது பொறுமையாக வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இப்படி கொதிக்கணும், வேகணும். அப்போ தான் அந்த மசாலா ரா ஃப்ளேவர்லாம் போயிட்டு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இல்லையா. உங்கள் டைமே இல்லை, நான் சீக்கிரமாக ஆஃபீஸ் கிளம்பணும், எனக்கு மற்ற ஒர்க் இருக்குது, வெளியில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை அப்படியே வந்து குக்கரில் போடுங்க. ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுன்னா போதும், அவ்வளோதான் ஆகிடும். நம்ம இப்படியே கடாயிலே பண்ணலாம். நான் சிம்பிளாக செய்கிறதுக்காகவும் வழி சொல்கிறேன். 10 மினிட்ஸில் குக் பண்ணோன்னா அப்படியும் பண்ணலாம். ஜஸ்ட் வதக்கிட்டு குக்கரில் போட்டு ஒரே விசில் வச்சு எடுத்துகிட்டு தென் கொதிக்க விடுங்க. ஓகேங்களா. ஸோ இதை இப்போ குக் ஆகட்டும். நம்ம மூடி வச்சுட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இது கூட என்ன சாப்பிடலாம் அப்படின்னா தோசை சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஒரு தோசை வார்த்து எடுத்துடலாம். தோசை கல் சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். இது நான்ஸ்டிக் தவா. நான் வந்து மீடியம் ஃப்ளேம், அதாவது இந்த ஸ்டவ்லேயே இந்த 4 பர்னரில் இதுதான் கொஞ்சம் கம்மி ஃப்ளேம். ஸோ அதில் வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சுருக்கேன். சரிங்களா. கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான் லைட்டாக. இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு தோசை வந்துச்சு எடுத்துடலாம். நான் இது வந்து 1 சைடட் தோசை தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் டபுள் சைடு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ தோசை ரெடி. அண்ட் மீல் மேக்கர் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க மக்களே, எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றலாம். உங்களுக்காக சேர்ந்து நானே சாப்பிட்றேன் இன்றைக்கி. மீல் மேக்கர் அண்ட் மீல் மேக்கர் மசாலா கறி அண்ட் தோசை சரியான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. தோசை நல்லா கொதிக்குது. நிறைய பேருக்கு இந்த கொதிக்கிற மாதிரி இருக்க தோசை தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அப்படி தான். கொதிச்சுட்டு இருக்கணும் அந்த தோசை, அப்படியே கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. மீல் மேக்கரும் நல்ல சூடாக இருக்குது. நான்வெஜ் லவர்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட் மாதிரி. ஆன் சாட்டர்டேஸ் ஆர் எனிதர் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த ஒரு ட்ரீட் மாதிரி தான் உங்களுக்கு. செம்ம டேஸ்டியாக இருக்குது. அண்ட் ஃபார் வெஜிடேரியன்ஸ் ஃபார் ஷுர் உங்களுக்கும் ரொம்ப இது பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மீல் மேக்கர் மசாலா கறி. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை நான் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.